ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ஹெல்தி தமிழ். இன்றைக்கி நம்ம வெறும் 5 பொருளை வச்சு டேஸ்டியான பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 3, பச்சை மிளகாய் 1, முட்டை 1, கொத்தமல்லி 1 கைப்பிடி, வெங்காயம் 2. உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்து அதில் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அது கூட முட்டை, கொத்தமல்லி, பச்சை மிளகா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசை கல்லி எடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கத வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. அப்புறம் கட்லெட்டை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கட்லெட்டை வேக விடுங்க. கட்லெட்டை திருப்பி போட்டு 2-3 நிமிஷம் மறுபடியும் வேக விடுங்க. இந்த மாதிரி தோசை கரண்டியை மட்டும் யூஸ் பண்ணி எடுக்க வரலன்னா கூட ஸ்பூனையும் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் இந்த மாதிரி 2 சைடும் டார்க் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பிளேட்டில் வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹெல்தியான பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இந்த கட்லெட்டை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சாம்பார் சாதம் ரச சாதத்தோடையும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.